Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது கீ ரைஸ். இதோ அதுக்கான ingredients. தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, லெமன் ஒரு half லெமன், நெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் ஒரு 3 ஸ்லைஸ் கட் பண்ணது, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இலை, முந்திரி, வெங்காயம், தயிர். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி எல்லாத்தையும் போட்டுடுங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து அதில் போட்டுடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறும். இல்லை அதோட கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இது கொத்தமல்லியோடு அரைச்சிருக்கேன். நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம், இல்லை இருந்துச்சுன்னா இப்படி போட்டுக்கோங்க. அதை போட்டு வதக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கை புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வந்ததும் ஒரு 2 to 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்க்கலாம். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. அரிசி நம்ம ஒரு 20 minutes பிஃபோர் ஊற வச்சா ஓகே தான். அதில் லெமன் பிழிஞ்சு ஊற வைக்கணும், ஏன்னா அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு. நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 minutes to half an hour நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு half லெமன் அதில் பிழிஞ்சு ஊற வச்சுருங்க. போட்டு வச்சு தண்ணியை வடித்து இதோட ரைஸை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் நம்ம செய்யும் போது ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் வாட்டர் விடணும். ஸோ நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே இதில் வாட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்தால் 1.5 கப் வாட்டர். இப்போ பாருங்கள், அந்த நெய்லாம் கொஞ்சம் அப்படியே மேலே வந்து நல்லாயிருக்கும். நான் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன். நீங்கள் ஆனியன் வதங்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு விசில் போட வேண்டாம். விசில் போடாமல் கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes 4 minutes ஜஸ்ட் விசில் போடாமல் அப்படியே வச்சுட்டு எடுத்து ஒரு முறை லைட்டாக கலக்கி விட்டுடுங்க. ரொம்ப கலக்காதீங்க, உடையிற மாதிரி லைட்டாக கலக்கி விடுங்க. அது மேக்ஸிமம் ஒரு ½ பாயில் இல்லை ஒரு 1/4 பாயில் ஆயிருக்கும். அகெயின் லிட் போட்டுட்டு ஒரு விசில் வரணும். இப்போ விசில் போட்டுட்டு வரலாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த விசில் வந்துருச்சு. வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த விசில் போகிற வரலும் வச்சுருந்துட்டு இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து நெய் மேலே விடணும். அந்த ஹீட்டில் நீங்கள் விடும் போது நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் அதை உடையாமல் நம்ம கரண்டியோட பேக் சைடில் லைட்டாக கலக்கி எடுத்து விடுங்க. ஸோ அந்த கீ எல்லாம் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வெஜ் குருமா, சிக்கன் குருமா எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் வெறும் கீ ரைஸு அப்படியே சாப்பிடும். ஏன்னா அதுங்களுக்கு காரம்லாம் பிடிக்காது இல்லையா, குட்டி பாப்பாக்கெலாம். அதனால் அந்த கீ ரைஸ் மட்டுமே கூட செஞ்சு ஊட்டலாம். கொஞ்சம் ஈஸி, சிம்பிளாக ஒரு 10 minutesல நீங்கள் இந்த கீ ரைஸ் செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.